Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் எலிசபெத்தன் தியேட்டர். இது ஃபர்ஸ்ட் எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிராமா பேப்பர்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். இது யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா வரக்கூடியது தான் எலிசபெத்தன் தியேட்டர். The Elizabethan age lasted from 1558 to 1603. இதுதான் குவீன் எலிசபெத்தோட பீரியட். குவீன் எலிசபெத் 1 அவங்களோட பீரியட் வந்து 1558 to 1603. The Elizabethan age is also known as the golden age as works of art flourished during this period. எலிசபெத்தன் ஏஜ் கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நிறைய ஃபீல்ட்ஸுக்கு அது வந்து கோல்டன் ஏஜ். ஏன்னா அந்த பீரியட்ல எல்லாமே ரொம்பவே வளமா இருந்தது அந்த நாடு. ஸோ அதை கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர்லயும் அது வந்து ரொம்ப ஆர்ட் வந்து பயங்கரமா ஃபிளரிஷ் ஆச்சு. ஆர்ட்டுக்கும் லிட்ரேச்சருக்கும் அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க குவீன். அதனால ரொம்ப நல்லா ஃபிளரிஷ் ஆச்சு. அது மட்டும் இல்ல அந்த பீரியட்ல இயற்கையாவே நிறைய ஜாம்பவான்கள் தோன்றியிருந்தாங்க. The popular dramatists of the English age include the popular dramatists of the Elizabethan age include the university wits, William Shakespeare, Ben Jonson and Christopher Marlowe. ஸோ இவங்கெல்லாம் கிரேட் ட்ராமட்டிஸ்ட் ஆஃப் த ஏஜ். யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு 7 பேரை சொல்லுவோம். அதுல கிறிஸ்டோபர் மார்லோ, நார்டன், சாக்வில், ராபர்ட் கிரீன், ஜான் லில்லின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தம் வில்லியம் ஷேக்ஸ்பியர், பென் ஜான்சன், கிறிஸ்டோபர் மார்லோன் பெரிய பெரிய ட்ராமட்டிஸ்ட் வாழ்ந்த பீரியட் அது. அதாவது தியேட்டர்ஸ்க்கு டிராமா எழுதி கொடுத்த வேலை இவங்களோட வேலை. ஏன்னா அதுதான் தியேட்டரோட ஃபிளரிஷிங் பீரியட். தியேட்டர்ஸ் ரொம்ப நல்லா டெவலப் ஆகி மக்கள் வந்து தி த்ராங்க்ட் இன்டு த தியேட்டர்ஸ். நிறைய மக்கள் தியேட்டர்ஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு செழிக்கும் பிஸ்னஸா இருந்தது தான் தியேட்டர் பிஸ்னஸ். ஸோ நிறைய டிராமட்டிஸ்ட் வந்து அப்போ உருவானாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம கிரேட் ஷேக்ஸ்பியர் கூட. அது மட்டும் இல்ல, இந்த பீரியட்ல வேறு ஜான்ராவும் ரொம்ப பிரபலமா இருந்தது. பொயட்ரியில எட்மண்ட் ஸ்பென்சர் இருந்தார். அவர் பொயட் அப்படின்னு அடைமொழியோட கூப்பிடுவோம். அதாவது கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞன்னு சொல்லுவாங்க. அடுத்ததா வந்து இவர் இருந்தாரு, பிரான்சிஸ் பேக்கன் இருந்தாரு, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸ்ன்னு சொல்லுவோம். பென் ஜான்சன் இருந்தாரு. ஸோ பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வாழ்ந்த பீரியட் தான் இந்த எலிசபெத்தன் பீரியட். அதனாலதான் we call this period as the golden period of English literature. அடுத்தது பாருங்க, the beginning. In 1576, the first theatre was established by the actor James Burbage. James Burbage என்ன பண்றாரு? ஜேம்ஸ் பர்பேஜ்ங்கிறவர் ஒரு ஆக்டர் ஆஃப் த பீரியட். அவரு தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பீரியட்ல ஒரு ஃபர்ஸ்ட் தியேட்டரை எரெக்ட் பண்றாரு. ஓகே, அதுக்கு பேர் என்ன? ஸோ அந்த தேட்டருக்கு பேரு த தியேட்டர். அந்த எந்த வருஷத்துலன்னா 1576. இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே இம்பார்ட்டன்ட் தான். 1576ல தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர் உருவாகுது. தியேட்டரோட நேம் வந்து த தியேட்டர். அதை எரெக்ட் பண்ணவர் ஜேம்ஸ் பர்பேஜ். அதுக்கு முதல் தியேட்டர் இல்லையானா இருந்தது, அது மூவபிள் தியேட்டர்ஸா இருந்தது. பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸா இல்லாம டூரிங் தியேட்டர்ஸ் மாதிரி அங்கங்க டிராமா நடத்திட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கீழே வீல் இருக்கும். ஓகே, பெரிய பெரிய உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கீழே வீல் வச்சு மூவ் பண்ணி எந்த இடத்துல அவங்களுக்கு கூட்டம் வருமோ அங்க நின்று அவங்க டிராமா போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா மாத்தினது தான் அந்த ஃபர்ஸ்ட் தியேட்டர், த தியேட்டர். ஓகே, அதுக்கப்புறம் டைப்ஸ் பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் தியேட்டர் இருந்தது. ஒன்னு வந்து ராயல் தியேட்டர்ஸ், ஒன்னு பப்ளிக் தியேட்டர்ஸ், ஒன்னு பிரைவேட் தியேட்டர்ஸ். ஸோ ராயல் தியேட்டர்ஸ் அப்படின்னா இட் வாஸ் மெயின்ட் ஃபார் த ராயல் பீப்புள் ஒன்லி. அதாவது கிங், குவீன், அப்புறம் அந்த அரசு வாரிசுகள், அவங்க ரிலேட்டடான பீப்புள் வந்து பாக்குறதுக்கு ஹால், அதாவது இது இருக்கு இல்லையா, பேலஸ்லயே வந்து ஒரு ஹால் வந்து அவங்க அமைச்சிருந்தாங்க, ஒரு தியேட்டர் மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுதான் we call it as the royal theatres. அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹால்ஸ் ஆஃப் ராயல் பேலசஸ் தான் ராயல் தியேட்டர்ஸா இருந்தது. இட் வாஸ் மெயின்ட் ஃபார் த ராயல்ஸ். ஓகே, பிளேஸ் வேர் enacted in royal theatres for the royals. ராயல் பீப்புளுக்காக எனாக்ட் பண்ணப்பட்டது இங்க டிராமாஸ். பப்ளிக் தியேட்டர்ஸ் வந்து ஃபார் காமனர்ஸ். அதுல பணக்காரங்க, ஏழைகள், எல்லா தட்டு மக்களும் வந்து போனது வந்து பப்ளிக் தியேட்டர்ஸ். அடுத்ததா பிரைவேட் தியேட்டர்ஸ் இருந்தது. தேர் வர் பிரைவேட் தியேட்டர்ஸ் ஃபார் த நோபிள்ஸ் அண்ட் லார்ட்ஸ். ரொம்ப பணக்காரங்களுக்கு, நோபிள்ஸ், லார்ட்ஸ் எல்லாரும் இல்ல, ஒரு சில பணக்காரவங்க ரொம்ப பணம் வச்சிருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தனியா தியேட்டர் கட்டிக்கிட்டாங்க. அதுதான் பிரைவேட் தியேட்டர்ஸ். அப்புறம் ஸ்ட்ரக்சர் அண்ட் கேலரி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். தியேட்டரோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ்ல இருந்தது. இட் வாஸ் எய்தர் ரவுண்ட், ஸ்கொயர், ஹெக்ஸகானல், ஆக்டோகானல் இன் ஷேப். ஹெக்ஸகானல், ஆக்டோகானல்னா அறுகோணம், எண்கோணம்
அர்த்தம். அதாவது இந்த மாடர்ன் சர்க்கஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வடிவத்துல இருக்கிறது தான் ஆக்டோகோனல். ஸ்கொயர் ஷேப்பா இருக்கும், ரவுண்ட் ஷேப்பா இருக்கும். இப்படி நிறைய ஷேப்ல எலிசபெத்தன் தியேட்டர் பில்டிங்ஸ் இருந்தது. இட் ஹேட் thatched ரூஃப். ரூஃப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்சி மாதிரி கிடையாது, பில்டிங்கா இருக்காது, தேட்ச் பண்ணிருப்பாங்க. தேட்ச்னா வேயப்பட்டது, இந்த புற்களால இந்த சோகையெல்லாம் வச்சு வேய்வாங்க இல்லையா, அதுதான் thatched roof. The theatre is said to have cost 700 pounds to construct a considerable sum for the age. So, construct பண்றதுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, the theatre is said to have cost 700 pounds. 700 பவுண்ட் தேவைப்பட்டது. pound, this symbol means pound. Okay, 700 pounds தேவைப்பட்டது. to construct அப்போ ஒரு தேட்டர் கட்டணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 700 pounds தேவைப்பட்டது. இதுதான் ஒரு மாடல் ஸ்ட்ரக்சர். இந்த குளோப் தியேட்டரோட half of the structure. நம்ம ஒன் ஹாஃப் தான் பாக்குறோம், அதர் ஹாஃப் பின்னாடி வந்து சரௌண்ட் ஆயிருக்கும். ஓகே, அப்படியே மூடி இருக்கும். ரைட், இப்போ இதுதான் வந்து தியேட்டரோட ஒரு half of the model, half மாடல் இது. ஓகே, இது அடுத்ததான் நம்ம விவரிக்கிறப்போ இதை பார்த்து நம்ம பார்க்கலாம். The open yard in the front stage was cobbled and provided standing room for those paying 1 penny. ஓகே, கொஞ்சம் ஓப்பன் யார்டு மாதிரி இருக்கும், ஒன்று ரொம்ப திறந்த வெளியா ஒரு இடம் இருக்கும், thatched roof இல்லாத இடம், அதாவது மேல கவர் இல்லாம ஒரு சில ஏரியா இருக்கும். அங்க கீழே கல்லு மட்டும் பதிச்சிருப்பாங்க, அதான் காபிள்டுன்னு சொல்றது, கல்லு பதிச்சிருப்பாங்க. அண்ட் இட் ப்ரொவைடட் ஸ்டாண்டிங் ரூம் ஃபார் தோஸ் பேயிங் 1 penny. ஒரு பென்னி மட்டும் பே பண்றாங்க, அதாவது 100 pennies சேர்ந்தா ஒரு பவுண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஒரு பென்னிங்கிறது ஒரு ரொம்ப சீப்பான ஒரு அமௌண்ட். யார் இதெல்லாம் கொடுப்பா? அந்த டெய்லி லேபரர்ஸ் இருக்காங்களா, டெய்லி வேலைக்கு போறவங்க, அவங்க தினக்கூலிகள், அவங்க வந்து 1 penny தான் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். அவங்க அந்த மாதிரி கொடுத்து தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுல வந்து கம்ஃபர்ட்ஸ் இருக்காது, நின்று தான் பார்க்கணும். இந்த காபிள்டு ஸ்டோன் பிளேசஸ்ல நின்று பார்ப்பாங்க. மேல வந்து ஓப்பனா இருந்தது. ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர் டெய்லி லேபரர்ஸ், இது ரொம்பவே புவரானவங்க பார்த்தாங்க. அப்புறம் ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர் டெய்லி லேபரர்ஸ் ஆக்குபைட் திஸ் சீப் பிட் ஏரியா வேர் தே ஹாவ் டு ஸ்டாண்ட் அண்ட் வாட்ச் த ஹோல் பிளே. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அந்த டெய்லி லேபரர்ஸ் எல்லாம் ஒரு பென்னி கொடுத்துட்டு இந்த இடத்துல தான், இந்த இங்க பாருங்க இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடங்கள்ல தான் நின்று, இந்த இடமா கூட இருக்காது, இன்னும் ஓப்பன் யார்டு கொஞ்சம் முன்னாடி இருக்க இடமா இருக்கும், அங்கதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நின்று ஃபுல் பிளேயும் பார்க்கணும். The audiences who paid 2 pennies were allowed into the galleries. இதுதான் கேலரி. ஓகே, இது கீழே இது கேலரி. They were allowed to either stood or for 3 pennies they could procure a ஸ்டூல். ஸோ அந்த கேலரியில அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 pennies கொடுக்குறவங்க நின்னுக்குவாங்க, இல்லைன்னா இன்னொரு பென்னி சேர்த்து கொடுத்தா ஒரு ஸ்டூல் கொடுப்பாங்க, அதுல உட்கார்ந்தும் பார்க்கலாம். ஓகே, அடுத்ததான் the rich man preferred to sit in box like comfortable structures which cost them up to 12 pennies. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு பாருங்க, இங்க சீட்ஸ் எல்லாம் போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் மேல எல்லாம் கவர் ஆகி நீட்டா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி, 12 pennies ஆகும். இங்க கொஞ்சம் பணக்காரவங்க நல்ல வசதியானவங்களாம் உட்கார்ந்து பார்த்தாங்க. ஓகே, ஸோ த ரிச் மேன் ப்ரிஃபர் டு சிட் இன் பாக்ஸ் லைக் கம்ஃபர்டபுள் ஸ்ட்ரக்சர்ஸ் அது. ஓகே, விச் காஸ்ட் தெம் அப் டு 12 pennies. Some rich aristocratic men preferred to sit on the corner of the stage itself. இன்னும் ஒரு சில பேர், ரொம்ப ரொம்ப பணக்கார பசங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜோட கார்னர்ல இந்த மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்தே கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அடுத்ததா the people who were those who stood in the pit were called as groundlings. அப்புறம் அது ஒரு பேரு என்னன்னா ஸ்டிங்க்லிங்ஸ், கிரவுண்ட்லிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிக்கிறாங்க இல்லையா, நின்னு டிராமாவை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, கிரவுண்ட்லிங்ஸ். கிரவுண்ட்ல நிக்கிறதுனால அவங்க பேரு கிரவுண்ட்லிங்ஸ். ஓகே, சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எலிசபெத்தன் தியேட்டர். அடுத்ததான் எலிசபெத்தன் தியேட்டர்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றத, முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஓகே, த தியேட்டர் வாஸ் ஓப்பன் அண்ட் பிளேஸ் ஹேட் டு பி in daylight. Okay, theater was open எப்போ, and place had to be performed in daylight. Okay, daylightல பகல்ல தான் தியேட்டர்ஸ்ல பிளேஸ் வந்து நடைபெற்றது.
அடுத்ததா the stage was divided into 4 divisions. The front stage, the second stage, the inner stage and the upper stage. இப்போ அதுக்கு திரும்ப நம்ம அந்த பிக்சரை தான் பார்க்கணும். இப்போ இதுதான் ஸ்டேஜ். ஓகே, இது இங்க இருந்து இந்த மேல வரைக்கும் இருக்குது ஸ்டேஜ். இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அந்த முன்னாடி தெரியுது இல்லையா, இதுதான் ஃப்ரண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 2 பில்லரை ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் ஸ்டேஜ், முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஃப்ரண்ட் ஸ்டேஜ். ஓகே, அதுக்கும் பின்னாடி ஒரு இடம் இருக்கும், ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், அது செகண்ட் ஸ்டேஜ். ஓகே, இங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டிருப்பாங்க, இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். மேல இருக்கிறது ஃபோர்த் ஸ்டேஜ். ஓகே, ஃப்ரண்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், இன்னர் ஸ்டேஜ், அப்பர் ஸ்டேஜ். ஓகே, 4ஆ டிவைட் ஆயிருக்கும். இதுதான் ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் இல்லைன்னா எலிசபெத்தன் தியேட்டர், ரெண்டுமே இதுக்கு நேம் தான். ஓகே, ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்னு சொன்னாலும் இதைத்தான் நீங்க எழுதணும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், இன்னர் ஸ்டேஜ், அப்பர் ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஸ்டேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ப்ரொஜெக்டட் இன்டு த கேலரி. அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கேலரிக்குள்ள வந்திருக்கும், அந்த மக்கள்லாம் நிக்கிறாங்க பாருங்க, அதுகிட்ட நிற்கும். இட் சர்வ்ட் அஸ் பேட்டில் ஃபீல்ட், பார்க் ஆர் பார்க் தான். ஓகே, இட் சர்வ்ட் அஸ் பேட்டில் ஃபீல்ட் ஆர் பார்க். ஓகே, அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த ப்ரொஜெக்ட் ஆகி நிக்குது பாத்தீங்களா ஃப்ரண்ட் ஸ்டேஜ், இது பேட்டில் ஃபீல்டா நிறைய, ஏன்னா எல்லா டிராமாஸ்லயும் பேட்டில்ஸ் நடக்கிற மாதிரி சீன் இருக்கும், வால் சண்டை நடக்கும், மக்கள் வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும், படைகள் மோதுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல நடக்கும். அது பாருங்க கேலரி தான், கேலரிக்குள்ள ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கு. ஓகே, அடுத்ததா பாருங்க செகண்ட் ஸ்டேஜ். The second stage served as palaces, halls or courtrooms. செகண்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நீளமான ஒரு இடமா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய ஹால், பேலஸ் ஹால் மாதிரி, அரசவை மாதிரி இடங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததா தேர்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, there was also a space for discoveries of hidden characters to help the plot. This was probably located between the doors. இன்னொரு ஒரு இடம், அதாவது கீழே இருந்து திடீர்னு மேல வர்ற மாதிரி ஒரு, அதாவது பேய் கோஸ்ட் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி டிராமாஸ்க்கு இன்விசிபிளா திடீர்னு தோன்றுறாங்கல்ல, அதுக்காக கீழே இருந்து மேல வர்ற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஒன்று ஹிடன் கேரக்டர்ஸ்க்காக ஒரு ஸ்பேஸும் விட்டுருந்தாங்களாம். There was an inner stage that served as private chambers. அந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் இன்னர் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜ் இதுதான் இன்னர் ஸ்டேஜ் மாதிரி உள்ள இருக்குது, சர்வ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது இங்க வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பெத்ல வந்து மேக்பெத்தும் லேடி மேக்பெத்தும் இந்த திட்டம்லாம், கொலை திட்டம்லாம் தீட்டுவாங்க, அது இன்னர் ஸ்டேஜ்ல. டெம்பஸ்ல ப்ராஸ்பரோவோட கேவா இருக்கும். இது மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த இன்னர் ஸ்டேஜ் வந்து பயன்பட்டது. மோஸ்ட்லி வந்து சீன்ஸ் இந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ்லயும் செகண்ட் ஸ்டேஜ்லயுமே முடிஞ்சிடும். ஒரு சில சீன்ஸ் தான் இன்னர் ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, அடுத்ததான் அதுக்கப்புறம் there was an upper stage in some plague houses. எல்லா பிளே ஹவுசஸ்லயும் இருக்காது, ஒரு சில பிளே ஹவுசஸ்ல மட்டும் அப்பர் ஸ்டேஜ் இருந்தது. நம்ம பார்த்தோம் இல்லையா மாடியில, அது இட் ஹேட் சம், இங்க பார்த்துருவோம், திரும்பவும் அதை பார்த்துடலாம் பாருங்க, இதுதான் அப்பர் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில பிளேஸ்ல மட்டும்தான் இதுக்கான காட்சி அமைப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல ஜெசிகான்ற கேரக்டர் வந்து மாடியில இருந்து ஒரு ஜுவல் கேஸ்கெட்டை தூக்கி போடுவா. ஓகே, அவளோட லவ்வர் கிட்ட வீட்டுல இருந்த நகையெல்லாம் சுட்டி எடுத்து தூக்கி போடுவா. அதுக்கு மாடியில இருந்து தான் அவ ரூம்ல இருந்து தூக்கி போடுவா, அதுக்கு அந்த ரூம் சர்வ் ஆயிருக்கும். அதே மாதிரி ரோமியோ ஜூலியட்ல ஜூலியட்டோட ரூம் வந்து மாடியில இருக்கும், ரோமியோ மரத்து வழியா ஏறி போய் அவளை போய் பார்ப்பான். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு அந்த அப்பர் ஸ்டேஜ் வந்து சர்வ் ஆச்சு. அப்புறம் தேர் வாஸ் வெரி லிட்டில் சீனரி, a character would tell the audience where the scene was set. சீனரி எல்லாம் பெருசாலாம் அங்க அவங்க வச்சிருக்க மாட்டாங்க, பார்க் மாதிரி வேற வேற இடங்கள்லாம் இல்லை. என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, ஒரு பிளக்கார்ட் மாதிரி கொண்டு வந்து அவங்க காமிச்சிருவாங்க, இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாங்க, ஒரு எழுதி காமிச்சிருவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் இல்லிட்ரேட்ஸா இருந்ததுனால சத்தமா சொல்லிடுவாங்க, இங்க நடக்குது இது அப்படின்னு சொல்லிடுவாங்க.
the players entered through one way and exited through the other. அதாவது players எப்படி வந்து எப்படி போனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வழியா உள்ள வந்து இன்னொரு வழியா வெளியே போனாங்க. Towards the end of every scene music was played. ஒரு சீன் முடிஞ்சதுன்னா மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தம்னா அந்த சீன் மியூசிக் ப்ளே பண்ணாலே சீன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லாங் ஸ்பீச்சஸ் கேவ் ஆக்டர்ஸ் சான்ஸ் டு சேஞ்ச் தேர் க்ளோத்ஸ். சிலப்போ ஒரு கேரக்டர் வந்து லெங்க்தியா பேசுதுன்னா அடுத்த சீனுக்கு ஹெவியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வர கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து மாத்தி எல்லாம் போட்டுட்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டர் நிறைய நேரம் பேசும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கிளவுன் கேரக்டரை உள்ள இறக்கிடுவாங்க. அந்த டைம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. There was a tapestry hanging at the end of the stage, a blue one for comedy and a black one for tragedy. tapestryனா அந்த திரைச்சீலைன்னு சொல்லுவாங்களா, அது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு பின்னாடியும் ஒரு tapestry வந்து தொங்க விட்டுருந்தாங்க. ஒரு காமெடி அப்படின்னா ப்ளூ கலர் tapestry. அப்போ வந்து அதுதான் பிகினிங் பீரியட்ன்றதுனால நிறைய அதுல படம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ப்ளூ கலர் ஸ்கிரீன்னா காமெடின்னு அர்த்தம், பிளாக் கலர் ஸ்கிரீன்னா ட்ராஜடின்னு அர்த்தம். அதே மாதிரி a flag would be flown from the top of the theater to show a play was going to be performed. Blue flag for comedy and black for tragedy. இப்போ ஒரு சில சமயம் தியேட்டர்ல வந்து டிராமாஸ் எனாக்ட் பண்ணப்பட மாட்டாது. ஒருவேளை டிராமாஸ் அன்னைக்கு நடக்குது அப்படின்னாலே மேல வந்து இந்த பாருங்க இந்த பிளாக் மேல ஹாய்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. அப்படின்னா இன்னைக்கு பிளே நடக்க போகுதுன்னு அர்த்தம். ப்ளூனா காமெடி, இங்கேயும் ப்ளூ பிளாக்ன்றது இது சேஞ்ச் காமிச்சிருவாங்க. காமெடிக்கு ப்ளூவும் ட்ராஜடிக்கு பிளாக்கும் அங்க காமிச்சிருவாங்க. ஓகே, விமன் வேர் நாட் அலவுட் ஆன் த ஸ்டேஜ், ஸோ அடலசன்ட் பாய்ஸ் பிளேட் த ரோல் ஆஃப் விமன். இது ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். பொதுவா விமன் வந்து எலிசபெத்தன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அப்ப விமனை வந்து அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் விமன் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அப்ப விமன் ரோல்லாம் யாரு பண்ணா அப்படின்னு சொன்னா பாய்ஸ், அடலசன்ட் பாய்ஸ், அந்த மீசையெல்லாம் முளைக்காம இருக்கும் இல்லையா, அந்த பாய்ஸ் தான் வந்து அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுறதுக்குள்ள அந்த 14-15 வயசுல பிரேக் ஆகும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாய்ஸ் ஷ்ரில்லா இருக்கிறப்பவே பாய்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடலசன்ட் ரோல்ஸ் வந்து பிளே பண்ணாங்க. ஓகே, these are the important points to be discussed in Elizabethan theatre. இதெல்லாம் chief characteristics. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.